ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு முக்கியமான பாயிண்ட சொல்றாரு. அவருடைய கட்டளைகளின்படி நடந்து, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு, அப்புறமா அந்த மனுஷன் ஜெபிக்கும்போது கர்த்தர்ட்ட கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்கிறான். என்ன வேணாலும் கர்த்தர் தருவார். அதான் உங்களுடைய விசுவாசமா இருக்கணும். ஒரு லிமிட்டை வைக்கக்கூடாது. கர்த்தர்ட்ட கேட்கும்போது ஒரு லிமிட் வைக்காம அதுக்கு மேல எது வேணாலும் கர்த்தர் தருவார்னு மைண்டை கொண்டு வந்துருங்க. அதுக்கு பாயிண்ட சொல்றாரு. அவருடைய கற்பனை. கற்பனை என்ன? என்னை அன்றி வேறொரு தேவன் உங்களுக்கு வேண்டாம். அதான் கற்பனை. இது ரெண்டாவது பெரிய கற்பனை. முத கற்பனை, நானே உன் தேவனாய கர்த்தர். ரெண்டாவது கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறொரு தேவன் வேண்டாம். இதான் ரெண்டாவது கற்பனை. இந்த கற்பனைய யாத்திராகமம் புஸ்தகம் 20 அதிகாரத்தை சொல்றாரு. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில எழுது. இந்த வார்த்தையை எவ்வளவு நம்பணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். மத்தேயு 26:42 ஒரு வார்த்தை இருக்குது. Son of man will go just as it written about him. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடி போனார் இருக்குது இல்லையா? அப்ப இயேசுக்கே என்ன பைபிள்ல எழுதியிருக்குதோ அதன்படிதான் நடந்தார் இருக்குது. இயேசுவே பைபிள்ல எழுதினபடிதான் நடந்தார் இருக்குது. அப்போ நம்மளும் முக்கியமான கருத்து, பைபிள்ல என்ன எழுதிருக்குதோ அதுக்கு தான் நடக்கணும். வேற எதுக்குமே நடக்கக்கூடாது. அங்க என்ன சொல்லிருக்குதோ அப்படிதான் இயேசு நடந்தார். அப்போ நீங்களும் பைபிள்ல என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நீங்க நடக்கணுமே தவிர வேறொரு எண்ணமோ வேறொரு மனுஷனோ வேறொரு வல்லமைக்கோ வேறொரு ஆற்றலுக்கோ நீங்க இடம் கொடுக்க கூடாது. அப்ப இப்ப நான் சொல்றேன், இயேசு இந்த கற்பனையில நடந்தார். பிதாவை தவிர வேறொரு தேவன் இல்லைங்கிற கற்பனையில நடந்தார். இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தேன். அப்போ இயேசுவே இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமா பார்த்து பார்த்து நடந்தார்ன்றது. அப்போ நம்மளும் இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதுக்கு முன்னாடி தான் நடக்கணுமே தவிர மனுஷர்கள் சொல்றதை நம்ப கூடாதுன்ட்டு. அப்ப இப்போ போவோம். இயேசுக்கே அந்த நிலைமை, வசனத்தை கேட்டு தான் பார்த்து தான் நடக்கணும். அப்ப நம்மளுக்கும் அதே நிலைமை தான், அப்படித்தான் பார்த்து கேட்டு நடக்கணும் அப்படின்ற. சரி, இந்த என்னை அன்றி வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னாரு. ஏன் அப்படின்னு? அப்படி தெய்வம் தவிர விக்கிரத்தையோ வேறொரு நாமத்தையோ இருதயத்துக்குள்ள இல்லைன்னா உதட்டுல இல்லைன்னா வாயில இல்லைன்னா நம்முடைய சரீரத்துல எங்கேயா தரிச்சிருந்த மனுஷன் அவருடைய ராஜ்யம் இல்லைன்னா அவருடைய ஆளுகை எல்லாமே இல்லாமல் போயிருக்கு. அதுக்கு ஒரு 10 பேர் சொல்றேன் இல்லையா பைபிள் இருந்து. இதை நான் ஏன் நல்லா விவரிச்சு சொல்றேன் அப்படின்னு, ஊர்ல இதே தான் பேசுறாங்க. விக்கிர ஆராதனைக்கார சொல்றாங்க, விக்கிரத்திட்ட கேட்டா கிடைக்கும், விக்கிரம் தருன்றாங்க. அந்நிய நாமங்கிட்ட கேட்டா தருன்றாங்க இல்லையா? இப்ப அதுக்கு தான் சொல்றேன், எத்தனை ஆவிக்குரிய ராஜாக்கள் விக்கிரத்தை நம்பி விழுந்து போனாங்கிற சொல்றேன். அதாவது ஆவிக்குரிய ராஜாக்களோடு கூட சண்டை போட்ட விக்கிர ராஜாக்கள் இல்ல அந்நிய ராஜாக்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கான் பைபிள்ல. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய ராஜா விக்கிர ராஜாவாய் மாறின பொழுது அவனும் விழுந்து போயிருக்கான். மொத்தத்துல பைபிள்ல விழுந்து மொத்தமா கெட்டு போனதே முழுக்க விக்கிரத்தினால மட்டும்தான். முழுக்க நீங்க பைபிளை ஃபுல்லா படிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கும்போது நிறைய பேர் யுத்தத்தை வந்துருக்கிறான். யுத்தத்துக்கு வந்தவ எல்லாம் அந்நிய நாமக்காரன் விக்கிரா அத்தனை விழுந்து போயிருக்கிறான். அதுக்கு பின்னாடி பைபிளை வாசிக்கும் போது இஸ்ரேலுடைய ஆவிக்குரிய ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்காரங்களா மாறுறாங்க. இவங்களும் ஒரு முறை மாறுறாங்க. மாறும்போது இவங்க ராஜ்யமும் விழுந்து போச்சுன்றார். அப்ப ரொம்ப முக்கியம், கர்த்தரை தவிர வேறொரு நாமத்தை வேறொரு தெய்வத்தை நம்ம வழிபடும் போது நம்ம ராஜ்யம் இல்ல நம்முடைய நாமம் கண்டிப்பா செயல் இழந்து போகும். அதுக்கு 10 பேர் காட்டுறேன். ஒண்ணு சாலோமோன். இந்த முதல்ல சவுல் ராஜா விக்கிர ஆராதனைக்காரனா மாறுறாரு. அவருடைய ராஜ்யம் அவருடைய கையை விட்டு எடுக்கப்பட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் சவுலுடைய குடும்பத்துல யாரும் ராஜாவாகல. அப்புறமா சாலமோன் ராஜாவாகிறாரு. ஒரு 1000 பொட்டாட்டியை கட்டிக்கிட்டு விக்கிர காரியங்களை செய்றாரு. அவரும் விழுந்து போயிட்டாரு. அப்புறமா அவருடைய பையன் ரெகபோயாம் ஒரு ராஜாவாகிறாரு. அவரும் விக்கிரத்தை நம்பர் 1 கொண்டு வர்றாரு. அவரும் விழுந்து போயிட்டார்.
அப்புறமா யெரொபெயாம்ன்ற ஒரு மனுஷன் வர்றாரு. அதாவது ரெகொபெயாமோடு கூட சப்போர்ட்டா இருந்த ஒரு மனுஷன். சாலமோனுடைய வேலைக்காரனுடைய பையன் யெரொபெயாம் பேர். அவரும் ஆவிக்குரிய ராஜாவா இருந்து விக்கிர ராஜாவா மாறும்போது அவரும் விழுந்துட்டாரு. நீங்க பைபிள் படிக்கணும். அப்புறமா நாதாப்னு ஒரு ராஜா வராரு. அவரும் விக்கிரத்தை ஆராதிச்ச போது அவரும் விழுந்துட்டாரு. அப்புறம் பாஷா அப்படின்னு ஒரு ராஜா வராரு. அவரும் விக்கிரத்தை ஆராதிச்ச போது விழுந்தாரு. அப்புறமா ஏலா அப்படின்னு ஒரு ராஜா வராரு. அவரும் விக்கிரத்தை ஆராதிச்சு விழுந்து போனாரு. நேபுகாத் நேச்சர்னு ஒரு ராஜா வராரு. அவரும் விக்கிரத்தை ஆராதிச்சு விழுந்து போனாரு. பெல்சாசார் அப்படின்னு ஒரு ராஜா வராரு. அவரும் விழுந்து போனாரு. பின்னாடி ஆகாப்னு ஒரு ராஜா வராரு. அவரும் விக்கிரத்தை ஆராதிச்சு அவர் விழுந்து போயிட்டார். அவன் பைபிளை வாசிக்கும் போது சொல்லுது, விக்கிரத்தை ஏற்றுக்கொண்ட மாபெரும் ராஜாக்கள் எல்லாம் மண்ணோட மண்ணா ஒண்ணு இல்லாம கெட்டு போயிட்டான். இருந்ததும் போயிடுச்சு, வந்ததும் போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ராஜாக்களை உலகத்தையே ஆண்டாங்க. இதெல்லாம் ஆகாப் ராஜா உலகத்தை ஆண்டாரு, சாலமோன் உலகத்தை ஆண்டாரு. இஸ்ரேல் மட்டும் அவங்க ஆள இல்லை, மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா. சவுல் ராஜா மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு இல்லையா. நேபுகாத்நேச்சர் நேச்சர் மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. இப்படி பெரிய பெரிய ராஜா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணவங்க விக்கிரத்துக்கிட்ட போனோம்னா மொத்தமா ஒண்ணு இல்லாம ஆயிட்டான். ஆனா நம்மளுக்கு போதன உலகம் எப்படி போதிக்குது? அந்நிய நாமத்தை போதிக்குது, அப்புறமா விக்கிரத்தை போதிக்குது. இதெல்லாம் தரும் சொல்லுது. ஆனா பைபிளை வாசிச்சா சொல்லுது, இப்படி ஒரு கதையே, இப்படி ஒரு நிகழ்வே பைபிள்ல கிடையாது. விக்கிரத்தை நம்புற எந்த மனுஷனும் கெட்டு போயிட்டான். அவன் நல்லா வந்ததாட்டு சரித்திரம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு காலம் என்னை அன்றி வேறு தேவன் உண்டாக்க கூடாது. அது விக்கிரமா இருக்கலாம், வேற எந்த நாமமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களை நிலகுலைய பண்ணும், உங்களை ஒண்ணு இல்லாமல் ஆக்கிவிடும். முரட்டாட்டம் விக்கிர ஆராதனைக்கு சமமா இருக்குது அப்படின்றார். அதாவது முரட்டாட்டம் பண்றதும் விக்கிர ஆராதனை ரெண்டும் ஒண்ணுதான். அப்படின்னா கால் இருக்கு விற்கிறதுக்கு, ஆனா நடக்காது. ஆனா விக்கிர ஆராதனைக்காரன் சொல்லுவான் அது தரும். எப்படி தரும்? தராது. கண்ணு இருக்குது, ஆனா அது பார்க்காது. விக்கிர ஆராதனைக்காரங்க சொல்லுவாங்க அது தரும். பார்க்காம எப்படி கொடுக்க முடியும்? ஆனா அதான் முரட்டாட்டம். புரியுதா? விக்கிர ஆராதனைக்காரங்க முரட்டாட்டம் பண்ணுவாங்க. அப்புறமா சொல்றாங்க காது இருக்குது, ஏசையா சொல்றாரு, ஆனா தரும்பாங்க. ஆனா அதான் கேட்காத எப்படி தரும்? விக்கிர ஆராதனைக்காரங்கன்னு முரட்டாட்டம் உள்ளவங்க, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி இருக்குது. கிடைக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அதுல சுவாசம் இல்லாததுனால, ஆவி இல்லாததுனால தரவே செய்யாது. ஆனா மனுஷன் சொல்றான் இது கண்டிப்பா கர்த்தர் தருவாரு. கல்லை பார்த்து சொல்லுவான், அந்நிய நாமத்தை பார்த்து சொல்லுவான் இது தரும் அது தரும் சொல்லுவான். கர்த்தர் சொல்றாரு தர. ஏமேன் ஆமேன் சொல்லுங்களேன். அவங்க முரட்டாட்டக்காரங்க. அவங்க எதையுமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியத்தை மாதிரி பேசுவோம். அதான் கர்த்தரே கொடுக்குறாரு பாருங்க, என்னை இன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ள கூடாது. அவன் முரட்டாட்டம் பண்ணுவான், தரும்பான். நீயோ யோசிச்சுக்க. கால் இருக்குது, ஆனா நடக்கவே செய்யாது. வாய் இருக்குது, பேசவே செய்யாது. நீ யோசிச்சுக்கின்றாரு. நீ தப்பி போகணும்னா கண்டிப்பா யோசிக்கணும்ன்றாரு. விழுந்து போகாம நிக்கணும்னா கண்டிப்பா யோசிக்கணும்ன்றாரு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், மகா பெரிய தெய்வம் மனுஷனுக்கு நல்வழியை அழகா சொல்லி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி போனா ஜெயிச்சிடலான்றார். எனக்கு அதுல உடன்பாடு இல்லைதான். ஏன்னா எனக்கு சிறு வயது முதல் கொண்டே அந்நிய நாமங்களை அந்நிய தெய்வங்களையும் தெய்வமா போதிச்சு 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 என் இருதயத்துல இதுதான் தெய்வங்கிற ஒரு வைராக்கியம் கட்டப்பட்டிருக்குது. இப்ப திடீர்னு ஒரு ஊழியக்காரர் இந்த வசனத்தை எடுத்து பேசும்போது, தெய்வ வார்த்தை பேசும்போது நம்ப முடியல தான். நான் சொல்லுவேன், நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க பிறந்த நாள் கொண்டு இந்நாள் வரைக்கும் விக்கிரத்தை ஆராதித்து ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறீர் என்பதற்கு நீங்க தான் சாட்சி. நீங்க தான் சாட்சி. வெளியே போய் கேட்காண்டாம். விக்கிரம் தரும் சொல்றவங்க கூட கேட்காண்டா. நான் விக்கிரத்தை ஆராய்ச்சி கெட்டுத்தானே இருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியுது விக்கிரம் என்னை கெடுக்கிறது, அந்நிய தெய்வங்கள் என்னை கெடுக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு, நாம் விக்கிரத்தை ஆராதிப்பதற்கு விக்கிரம் இல்லைன்னா அந்நிய நாமம் தேவனால் உண்டாக்கப்பட்ட வேலை. இப்போ நல்ல கேளுங்க, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன் இல்லையா, அதுக்கு நான் இயேசுவை ஆராதிப்பதற்கு காரணம், பிதாவாகிய தேவன் சொன்னாரு இவர் என்ன நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இவர் ஆராதிக்கணும். தேவன் சுட்டி காட்டுச்சு இல்லையா, இண்டிகேட் பண்ணிச்சு நம்ம ஆராதிக்கணும். ஆனா விக்கிரத்தை ஆராதிக்கணும்னு கர்த்தர் ஒரு காலம் சொல்லல, ஆராதிக்க கூடாதுன்னு தான் சொல்றாரு. இப்படி இருக்கும்போது நான் விக்கிரத்தை ஒரு காலமும் ஆராதிக்க கூடாது அப்படின்றாரு. நல்லா கேளுங்க, ஏன் விக்கிரத்தை ஆராதிக்க கூடாது? கடவுளால் உண்டாக்கப்படலை அப்படின்ற இல்லையா, அது கடவுளால் உண்டாக்கப்படலை. அதுக்கு அப்ப அது எப்படி வந்துச்சு, உலகத்துக்கு எப்படி வந்துச்சு கேளுங்க. விக்கிரம் எப்படி வந்துச்சுங்கிற ரகசியத்தை சொல்றேன். விக்கிரத்தை
மனுஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட காரணம் பிசினஸ் ட்ரிக்கு. பிசினஸ் பண்றதுக்கு இதுவும் உண்டாக்கப்பட்டுச்சு. கலாச்சார நிருபத்துக்கு திருப்பிடுங்க. 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்துல இருக்குது. மாம்சக்கிரியை 17, விபச்சாரம், களவு, பொய், வேசத்தனம், இப்படி நிறைய பாவங்களை மாம்சத்தின் கிரியை கொண்டு வந்துச்சு. அப்படின்னா யார் கொண்டு வந்தேன்னா, மாம்சம்னாலே மனுஷன் தான் இந்த பாவ சிஸ்டத்தை உலகத்துக்கு கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்னா, ஒன்று பாவத்தை அனுபவிப்பதற்கு, இன்னொன்று அதனால பிசினஸ் கட்டமைக்கிறாங்க இல்லையா, பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு தான் மனுஷன். அதாவது மாம்ச சிந்தை, மாம்சம்தான் மாம்ச கிரியை, இதுதான் 17 காரியத்தை கொண்டு வந்துச்சு. அதுல ஒண்ணுதான் விக்கிர ஆராதனை. அப்ப நல்லா கேளுங்க, விக்கிர ஆராதனை, விக்கிரத்தை யார் கொண்டு வந்தானா, கர்த்தர் கொண்டு வரல. மாம்ச உடைய மனுஷன், அதாவது மாம்ச சிந்தை உடைய மனுஷன், பாவம் உள்ள மனுஷன் தான் விக்கிரத்தை என்ன பண்ணானா உலகத்துக்கு கொண்டு வந்து காமிச்சான் அப்படின்றது. அப்ப இதுல போட்டிருக்குது 17 மாம்ச கிரியைகள்ல 17 இருக்குது. அதுல ஒண்ணு விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனை அதான் தெய்வம் கொண்டு வந்தது கிடையாது. நல்ல ப்ரூஃப் ஆகுது. விக்கிரத்தை தெய்வம் ஆராதிக்க சொல்லல, அந்நிய நாமங்களை ஆராதிக்க சொல்லல. வந்தது மனுஷன் அவனுடைய சிந்தையில கிரியேட் பண்றான். நம்ம ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி வச்சா இந்த ஜனங்கள் நம்மளை விட்டு போகாது, இந்த வரி நம்மளுக்காக தருவாங்க, இவருடைய எல்லா நன்மையும் நம்மளுக்கு சொந்தமா இருக்கும், இவங்களை ஆண்டு கொள்ள முடியும். இப்படி ஒரு பிசினஸ் ட்ரிக்கு தான் விக்கிரம் வந்துச்சு தவிர உண்மையிலே அது மனுஷனுக்கு நன்மை பயக்கும்படிக்க கொண்டு வரல. இதை பற்றி நீங்க படிக்கணும்னா, யெரொபெயாம்னு ஒரு மனுஷன் வர்றாரு இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், இஸ்ரவேலை ஆண்டுட்டு இருக்கிறார். 10 கோத்திரத்தை ஆண்டு இருக்கிறார். ஒரு கோத்திரத்தை சாலமுடைய மகன் ரெகொபெயாம் ஆள்றாரு. இன்னும் 10 கோத்திரத்தை யெரொபெயாம் ஆள்றாரு. வடக்கு தேசம் யெரொபெயாம் ஆள்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, யெரொபெயாம் ஆள்ற 10 கோத்திரத்தையும் விக்கிரங்களை உண்டு பண்ணி வச்சு, ஆட்டை உண்டு பண்ணி வச்சுட்டு அவரே சொல்றாரு, ஏன் நான் இதை உண்டு பண்ணோம்னா, விக்கிரத்தை உண்டு பண்ணனா இந்த ஜனங்கள் விக்கிரத்துக்கு கட்டுப்பட்டு நான் ஆளுகிற தேசத்துக்குள்ளாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த ஜனங்கள் யூதேயா தேசத்துக்கு போய் கர்த்தர் ஆராதிக்க போவாங்க. அப்படி ஆராதிக்க போகும்போது அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படுவாங்க, அந்த ராஜாவுக்கு அவங்க அந்த கட்டளைக்கு போவாங்க. அதனால இந்த ஜனங்களுடைய மொத்த கட்டுப்பாடும் அவருடைய பொருளாதாரங்களும் எனக்கு கீழ்பட்டு இருக்கும்படிக்காய் விக்கிரத்தை ஏற்படுத்தி வச்சோம். அவர் தான் சொல்றாரு. நீங்க பைபிளை படிக்கும் போது பாருங்க, யெராமையுடைய பாவம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா விக்கிரத்தை உண்டு பண்ணி தெய்வத்தை காணக்கூடாதபடிக்கு ஒரு பிசினஸ் ட்ரிக்லயே கொண்டு வந்து வச்சான். ஆமென். அப்ப எனக்கு தெரியுது, அது ஒண்ணும் தரப்போறதே கிடையாது. ஏதோ ஒரு பாவ மனுஷன் உண்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டான் விக்கிரத்தை, நான் அதை போய் விழுந்து ஆராதிக்க முடியாது இல்லையா. மாம்ச கிரியன் இருக்குது, அத முழுக்க முழுக்க பாவத்தில் கடந்த ஒரு மனுஷனாக உண்டாக்கப்பட்டதுதான் இந்த விக்கிரம் உண்டு. கலாத்தியர் 5:21 விக்கிரத்தை பற்றி பேசும்போது சொல்லுது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. வச்சுக்கிறீங்களா, இவர்களும் தேவ ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, இவருடைய ஜெபமும் தேவ ராஜ்யத்துக்கு போகாது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. 1 கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அறிவீர்கள். எல்லாருக்கும் ஒரு மைண்ட், ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? பாவம் செஞ்சா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அநியாயக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இது முஸ்லீம்ல இருக்குது, அநியாயக்காரங்க போக முடியாது. ஹிந்துல இருக்குது, அநியாயக்காரங்க போக முடியாது. புத்தத்துல இருக்குது, அநியாயக்காரங்க போக முடியாது. அப்படியே நம்ம பைபிள்ல இருக்குது, அநியாயக்காரன் பரலோக ராஜ்யம் போக முடியும். இது இருதயம் என்ன சொல்லுது? அக்செப்ட் பண்ணது, ஏற்றுக்கொள்ளுது. உண்மையில அநியாயக்காரன் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு கீழே போட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்படாதீர்கள். மறுபடி வர்றாரு, ஹலோ வஞ்சிக்கப்படாதீர்கள் சொல்லிட்டு, விக்கிர ஆராதனைக்காரர்களும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றார். அநியாயக்காரன் தான் விக்கிர ஆராதனைக்காரன். முதல்ல சொல்லிட்டாரு, அநியாயக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்றாரு. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதீங்க. யார் அநியாயக்காரன்? விக்கிர ஆராதனைக்காரன். ஏன் அப்படின்றாருன்னா, விக்கிரம் ஒரு பொருளே அல்ல, அது ஒரு தெய்வமும் அல்ல. தெய்வ ராஜ்யத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் சொல்றான், உங்க மேல கடவுள் வர்றாரு. எப்படி ஒரு வர்றாரு? எவ்வளவு பெரிய பொய்ய பாருங்க. எனக்கு தேவ ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லை, தீர்க்கதரிசி சம்பந்தம் இல்லை, அற்புதம் செய்ய சம்பந்தம் இல்லை, விடுதலை செய்வதற்கு எனக்கு கருத்து இல்லை இல்லையா, பவர் இல்லை. இப்படி இருக்கும் போது அவங்க பேசுவாங்க. ஆனா இங்க இருக்கும் பாருங்க, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நம்மள மாதிரியே செயல்பாடு எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட நம்மள மாதிரி
பவரா வச்சிருப்பான். ஆனா அங்க 2 காரியம் இருக்கு. ஒண்ணு விக்கிரம் இருக்கும். அப்படி அந்த இடத்துல விக்கிரம் இல்லைன்னா வேறு ஒரு நாமம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்ன என்று வேறொரு தேவன் உண்ட இடத்துல வேண்டான்றது பாருங்க. நம்மள மாதிரியே தான் என்ன பவரா பேசுவான். ஆனா கிட்டத்தட்ட இந்த வல்லம் அங்க வேலை செய்யும். ஒண்ணு விக்கிரம் வைப்பாங்க. இப்ப விக்கிரம் வச்சா மக்கள் வரமாட்டோம் சொல்லிட்டு விக்கிரத்தை எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோட நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமத்தையும் உங்களுக்கு அங்க உள்ள வச்சிருப்பான். ஆவிக்குரிய சர்ச்சுக்கும் உலக சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆவிக்குரிய சர்ச்சில் கர்த்தருடைய நாமம் மட்டும் இருக்கும். உலக சர்ச்சில் வேறு தேவனுடைய நாமங்கள் வரும். இந்த ஒண்ணு தான் உங்களுக்கு அடையாளமா தவிர வேற எதுவும் உங்களுக்கு அடையாளம் கிடையாது. வஞ்சிக்கப்படாதீர்கள். கர்த்தரையே பேசுவாங்க, கர்த்தரே பேசுவாங்க. நம்மள மாதிரியே துள்ளுவான், நம்மள மாதிரி ஜெபம் பண்ணுவான், நம்மள மாதிரியே ஆராதிப்பான். வஞ்சிக்கப்படாதீர்கள். அக்கிரமக்காரன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, விக்கிர ஆராதனக்காரன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கிடையாது. நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இல்லையா? அது எப்படி ஆகும்? சாத்தியமா? நான் சொல்றேன், இதை பைபிளை நம்புறவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். பைபிள் தான் உண்மை நம்புறவனுக்கு தான் இது சாத்தியம். பைபிள் சொல்லுது, அநியாயக்காரன் போக மாட்டான், விக்கிராரதக்காரன் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். இதை மொத்தமா என்னைக்கு ஹார்ட்ல இருந்து கலத்தி விடுறானோ அன்னைக்கு ப்ரேயர் பலன் வரும். அவர் சொன்ன வார்த்தை தான் உண்மை. என்னை இன்றி வேறு தேவன் உண்டாயிரத்தில் வேண்டாம்னு சொல்றாரு. அதை ஆணித்தரமா அடிச்சு பேசுறோமே, அதுதான் உண்மை. கர்த்தரே சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்து சொன்னாரு இயேசு. அதுதான் உண்மை. அதுல நிக்கிற மனுஷன் ஜெயிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இதுல நிக்கிற மனுஷன் எதுக்கு மனுஷனை வஞ்சிக்கணும்? சும்மா போய் சபையில கூட்டி நான் வச்சு பிரச்சனை தருமாங்க. உங்களுக்கு சபையில ஆள் வர வர பிரச்சனை, ஆள் வரும்போதே பிரச்சனை வரும். இதை வச்சு சுமந்து நம்ம அலைஞ்சு திரிய முடியாது. உண்மையை சொல்லி ஏற்றுக்கொண்டான்னா அவனே ஜெயிச்சிருவான். இதை தேவன் நரகத்தை உண்டு பண்ணார் இல்லையா? இல்லைன்னா அக்னியை உண்டு பண்ணார். இது எதுக்கு உண்டு பண்ணாருங்கிற சிஸ்டத்தை சொல்லிடுறேன் இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியும். உபாவ புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் 25வது வசனத்துல மோசே சொல்றாரு, அவர்கள் விக்கிரங்களை அக்னியில் எரிந்து போட வேண்டும். தெய்வம் தீன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சத, நரகம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு காரணம் விக்கிரம். விக்கிரத்தை மோசே சொல்றாரு, அவருடைய வருஷம் முடிஞ்சிட்டு கழிஞ்சிட்டு இனி யோசுவா தான் ஆள போறாரு. அப்ப அதனால அவங்களுக்கு உபாவத்தை மறுபடி பேர்த்து எழுதுறாரு, சொல்றாரு ஒரு இடத்துல விட்டு. அப்ப சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துக்குள்ள போறீங்க. போனா நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, வேலை என்னன்னா, அவர்கள் விக்கிரங்களை அக்கினியில் எரிந்து போட வேண்டும். அங்க போனீங்கன்னா 7 ஜாதிகள், 9 ஜாதிகள் அங்க இருக்குது. அதை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடாத. முதல்ல அதை புடுங்க, நல்லா போட்டு புடுங்கி எடுத்து அப்படியே உடைச்சு போட்டு தீயை வச்சு விட்டுருந்தார் இல்லையா? நல்லா கேட்டது. அக்கினி எங்க வச்சு எது கூட வச்சு பேசுறதுன்னு பாருங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அடுத்து சொல்லுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10:26 யெகூ பாகால் விக்கிரங்களை தீ கொளுத்தின்றது. அது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ராஜாவுக்கு பவர் இருக்கிறவன், ஒரு அதிகாரி. யெகூங்கிற மனுஷன் எலிசாவால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படியே விக்கிரத்தை புடுங்கி அதை மொத்தமா தீ கொளுத்தி இல்லாமக்கிட்டான். ஆமென். 1. 2, தீ எதுக்கு பயன்படுது பாருங்க. ரெவலேஷன் புஸ்தகம் 21:8 விக்கிர ஆராதனைக்காரர்கள் அக்னி கடலில் பங்கடைவார்கள். ரெவலேஷன் 21:8 விக்கிர ஆராதனைக்காரன் அக்னி கடல்ல பங்கடைவான். நம்முடைய இந்த சில பேர் கேட்பாங்க, எங்க அப்பா எங்க கிடப்பாரு? ரெவலேஷன் 21:8 அக்னி கடல்ல கிடப்பாரு. மனுஷன் எங்க போறான்? விக்கிர ஆராதனைக்காரன் அக்னி கடல்ல பங்கடைவான் இருக்குது. அப்போ முதல்ல சொன்னேன், அக்கினி விக்கிரத்தை பற்றி எரிக்குது. 2, அக்கினி விக்கிர ஆராதனைக்காரனை எரிக்குது. 3, மத்தேயு 25:41 பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினின்றது. 3வது அக்கினி யாருக்கு வருதுன்னா, பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும். அப்போ இந்த அக்கினி சிஸ்டம் எத்தனை பேருக்கு வேலை செய்யுதுன்னா, 1 விக்கிரம், இன்னொன்னு விக்கிர ஆராதனைக்காரங்க, 3 பிசாசு. எதுக்கு இந்த 3 பேரையும் அக்கினி பட்சிக்கின?
இந்த 3 பேரும் ஒரே கூட்டத்தாரங்க. விக்கிர ஆராதனைக்காரன் விக்கிரத்தையும் ஆராதிப்பான், விக்கிர ஆராதனைக்காரன் பிசாசோடையும் கட்டமைக்கப்பட்டிருப்பான். இந்த 3க்கு பங்கு இருக்கு. நல்லா கேட்டுக்க. இந்த சில பேர் கேட்பாங்க, நாங்க விக்கிரத்துக்கிட்ட போறோம், நாங்க பேக்கி பார்க்கமோ? கன்ஃபார்ம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விக்கிர ஆராதனைக்காரன் பிசாசுக்கு பார்ப்பான். இங்க யாருமே நான் பிசாசுக்கு பார்க்கலன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். விக்கிரம் முரட்டாட்டம் பண்ணும், விக்கிர ஆராதனைக்காரன் முரட்டாட்டம் பண்ணுவான், பிசாசும் முரட்டாட்டம் பண்ணும். இந்த முரட்டாட்டம் பண்றது எல்லாத்தையும் தீல போடுறான் தேவனுடைய வேலை. கர்த்தர் கெஞ்சி கெஞ்சி சொல்றாரு, நீ அதுல போவாத, நீ அங்க போவாத, நீ அதை பார்க்காத, நீ அதுக்கிட்ட நிக்காத, அதை உருவாக்காத, அதை நமஸ்கரிக்க ஸ்தோத்தரிக்காத. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நாம் அக்னி கடல்ல பங்கடைவோம். ஏமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா பங்கடைவோம். நம்ம விக்கிர ஆராதனைக்காரன் இருந்தா கண்டிப்பா அக்னியில தான் போவான். விக்கிரம் அக்னிக்கு தான் இரையாக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல விக்கிரத்தை எவன் தொட்டாலும் கொல்லுவான். தெரியுமா உங்களுக்கு? உங்க ஊர்ல இருக்கிற விக்கிரத்தை நீ தொட்டு பாரு, உன்னை அடிப்பான். ஆனா விக்கிரம் மட்டும் இந்த உலகத்துடைய அழிவுல மட்டும்தான் சாவும். வேற அதை ஒரு பயனும் தொடவே முடியாது. அக்னிக்கு மட்டும்தான் அது இரையாகும். அது வேற யாரும் தொட முடியாது. விக்கிர ஆராதனைக்காரன் இந்த உலகத்துல யாரும் தொட முடியாது. அவன் அக்னிக்கு மட்டும்தான் அகப்படுவான். பிசாசும் அப்படித்தான், அவனை யாரும் தொட முடியாது, அக்னிக்கு தான் அகப்படுவான். அப்போ இந்த 3 ரொம்ப மோசமானது, தொற்றாத. ஏன்? அவரை இன்றி வேறு தேவன் உங்களுக்கு வேண்டாம், அவரை இன்றி வேறு தேவன் வேண்டாம், அவரை இன்றி வேறு தேவன் இருக்கிறது என்று யாராவது சொன்னாலும் அதை நம்பவே கூடாது. நான் சொல்றேன், இந்த ஒண்ணுதான் உங்களுக்கு நன்மையும் தரப்போது, இந்த ஒண்ணுதான் உங்களை அக்னியிலிருந்து காப்பாற்றப்போகுது. இன்னொரு வார்த்தையை சொல்றேன். 1 Corinthians 10:19-20 விக்கிரம் ஒரு பொருள், விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அல்ல அப்படின்ற பவுல் சொல்றாரு. பைபிள் எழுதுனது பவுல் தான், நிறைய பவுல் எழுதினார் இல்லையா? அவர் சொல்றாரு, நான் என்னைக்காவது என்னுடைய பைபிள்ல விக்கிரம் ஒரு பொருள்னு சொல்றீங்கிறேனா, நான் சொல்றீங்கிறேனா? அவர் சொல்றத நியாயம். ஏன்னா பைபிளை எழுதுறது அவர் தான். அப்ப அவரு தான் சொல்லணும் இதை செய்யக்கூடாதுன்னு. பைபிள் எழுதினவர் சொல்றாரு, விக்கிரத்தை ஒரு பொருள் நான் என்னைக்கா சொல்றீங்கிறேன்னா அவர் தான் கேட்கிறாரு. இல்ல விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள்னு சொல்றீங்கன்னா இல்ல. ஆனா இங்க விக்கிரம் ஒரு பொருளாக எண்ணப்படுது, விக்கிரம் தேவமாக எண்ணப்படுது. விக்கிரத்துக்கு முன்னாடி படைக்கப்படுகிறது பரிசுத்தமாக எண்ணப்படுது. அது ஒரு பரிசுத்தம்னு சொன்னாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நான் அப்படி என்னைக்கா சொல்லிருக்கிறேனா? விக்கிரம் ஒரு பொருளும் விக்கிரக்கு படைக்கப்பட்டது பொருள்னு சொல்லிருக்கிறேனா? நான் தானே பைபிளை எழுதினேன். நான் சொல்றேன் இல்ல. பைபிளை ஒழுங்கா வாசிக்காதவன் சொல்றதெல்லாம் கேட்காத, பைபிள் எழுதுறவன் சொல்றதை கேளு. அது ஒரு பொருள் அல்ல, விக்கிரம் ஒரு பொருள் அல்ல, விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் அல்ல. அப்ப விக்கிரம் ஒரு பொருளும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் யார் சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாரு, அஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னா, பேகன், ஃபாரினர், அதாவது கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லாத மனுஷன் சொல்றானா, விக்கிரம் தான் கடவுள், விக்கிரத்துக்கு முன்னாடி ஊற்ற அந்த கஞ்சியும் அந்த பாயசம் தான் எங்க பரிசுத்தம் அப்படின்றாங்க. அஞ்ஞானிகள் சொல்றாங்க விக்கிரம் ஒரு பொருள், விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள். ஏன் சொல்றான்னு, கோட்டை விக்கிரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குடிச்சா போத யாராதான், அது எனர்ஜி ட்ரிங்க். அது ஹலோ எனர்ஜி பவர் ட்ரிங்க். அது அதாவது நீ நினைக்கிற மாதிரி தான். நீ அதை தண்ணி நினைச்சா தண்ணி, போதை நினைச்சா போதை, பீரு நினைச்சா பீரு. அது நீ உன் மனசை பொறுத்து தான் டாப்லன்றான். இது அஞ்ஞானி இப்படிதான் பேசுவோம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்களாம். அப்ப அஞ்ஞானிகளோட தேவையேதான் பேயாம். இயேசு யோவான் 10 சொல்றாரு, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்னுக்கும் வரான். இந்த விக்கிரத்தை பார்த்து தான் பேயின்னு சொல்லுது. இந்த பேய் கொல்லவும் அழிக்கவும் தான் பூமியில இருக்குது. பிசாசுடைய தூதர்ல கொண்டு வந்து மனுஷனை கொண்டு வந்து விக்கிரத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு அது போயிடுச்சு. தேவனுடைய கற்பனைய கீழ்ப்படுத்த முடியாத நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை வாங்கி தந்தார். அதன் மூலமா இந்த கற்பனை கீழ்ப்படுத்த, அதுதான் அவர் செஞ்சதுலே டாப். ஆனா மனுஷன் அப்படி வாழ்றதே இல்லை. அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு, மேல ஒரு காலு, கீழே ஒரு காலு, எங்கேயாவது சோறு போட்டா ஓடி போய் தின்னுறான், பரிசுத்தம் அப்படின்றான். 2 கிளை மருக கூட்டா ஓடி போயிடுறான். அசிங்கத்திலே அசிங்கம். அப்புறமா அழுது, ஆண்டவரே அப்படி போனேன் இப்படி போனேன் ஆண்டவரே, இன்னும் வீடு கிடைக்கல ஆண்டவரே, இன்னும் கார் கூட வாங்கல ஆண்டவரே, எனக்கு இப்படி பிரச்சனை ஆண்டவரே, அப்படி பிரச்சனை.
பிரச்சனை ஆண்டவரே, நான் சாக போறேன் ஆண்டவரே. விக்கிரம் தான் நோயை கொண்டு வருது, பேயை கொண்டு வருது, எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது. அதுக்கு முன்னாடி கொடி ஏத்திட்டு அதுதான் பரிசுத்தம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போடுறதெல்லாம் தின்னுடுறாங்க. இனிமேல் ஒரு காலமும் நான் விற்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க நான் என்னை விற்கிறதுக்கு முன்னாடி போகவே மாட்டேன். ஏன்னா அது என்னை நரகத்துக்கு கொண்டு போகுது, என் நன்மைகளை பிடுங்கி விட்டுருது. கண்டிப்பா நான் மாட்டிக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, அப்ப விக்கிர ஆராதனை எல்லாம் பண்றவங்க அப்ப எப்படி கர்த்தர் கொடுக்குறாங்க? மாம்ச சிந்தை 17, விபச்சாரம், வேசத்தனம், பில்லி சூனியம், இவைகள்னாலதான் அவன் சம்பாதிக்கிறானே தவிர விக்கிரம் ஒண்ணு கொடுக்கல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக கண்டிப்பா வேசத்தனம், விபச்சாரம் வேலை செய்யும். கர்த்தர் சொல்லிட்டார், என்ன இந்தி எல்லாமே உனக்கு போக்குத்தான். அப்படி இருக்கும்போது எப்படி நல்லா வர்றான்னா பாவ செயல் மட்டும்தான். இருதயத்துக்குள்ள இருந்து அவன் தூங்கும்போது தியானிக்கிறான், இதை வச்சு நான் பணம் சம்பாதிக்கலாமா, விபச்சாரம் செய்து பணம் சம்பாதிக்கலாமா, களவு செய்து பணம் சம்பாதிக்கலாமா, ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாமா, இந்த மனுஷனை கொலை செய்து பணம் சம்பாதிக்கலாம் யோசிக்கிறான். அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இரவு நேரத்துல பகல்ல எந்திக்கிறான், அதை செய்யறான், பணம் சம்பாதிக்கிறான். இப்படிதான் பணம் வருது தவிர கல்லெல்லாம் ஒண்ணு கொடுக்க. பரிசுத்தம் என்னது? என்னை இன்றி வேறு தேவன் உண்டாக்க வேண்டாம். இப்படி இந்த கற்பனையில சுத்தமா வாழ்ற மனுஷன் ஜெபம் கேட்கப்படும், இல்லைன்னா கேட்கப்படாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் கிதியோன். நியாயாதிபதி புஸ்தகம் 6வது இடத்துல கிதியோன் வர்றாரு. சூப்பரா ஒரு ஜெபத்தை பண்ணி வைக்கிறாரு. நான் அதை உங்களுக்கு சொல்றேன், இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணணும்னா வாயை தர உன்னை அடிச்சுட கூடாது. எப்படி ப்ரேயர் பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்கணும். கிதியோனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் தூதன் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலி அப்படின்னாரு. கிதியோன் சொல்றான், கிளம்பு கிளம்பு கிளம்பு. தூதனை பார்த்து சொல்றான், கிளம்பு கிளம்பும். அப்போ அவங்க தூதன் சொல்லுவான், என்னதான் பிரச்சனை? சும்மரியம்பா, பெலிஸ்தீங்களை போட்டு வாங்க வாங்க வாங்குறான், ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கொண்டே போயிடுறான், நீ பேசிட்டு இருக்கிற போ அப்படின்ட்டு. மறுபடி கிதியோனோட தூதன் பேசி உடன்பட்டான் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு கமாண்ட்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்னென்ன, உங்க அப்பா இருக்கிறான்ல, ஆமா, அவனுக்கு பெரிய காம்பவுண்ட் இருக்குது, அங்க விக்கிரங்களும் பாகல் சிலைகள் இருக்குது, அதை உடைச்சி தகர்த்து போட்டு அதுல கொப்பண்டிருக்கிற 2ஆம் தர காளை கொண்டு பலியிட்டு மொத்தமா காலையும் இதை எரிச்சா விட்டுருந்தான். எத்தனை பேர் இந்த பவர் வருது? பிரேயர் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரணும். நாங்க பெலிஸ்தரை இப்படி மாட்டிட்டு தவிக்கணுமா? அப்ப அவர் சொல்றாரு, நான் தவிக்க சொல்லல, உனக்கு இதெல்லாம் விரும்புறல்ல, கல்லு மண்ணெல்லாம் விரும்புறல்ல, அதை கேளு, அதுதான் உனக்கு கொண்டு வந்திருக்குது. என்ன சாடுற நீ? ஏன்டா நீ சாடிட்டு இருக்கிற? உங்க அப்பா உங்க வீட்டுக்குள்ள வைப்பாரு, விக்கிற நிறைய குவிஞ்சு கிடக்குது, அதுதானே கடவுள், அதான தரன்னு சொன்னா, நீ அதட்டுல சாடணும், தர கண்களே போய் சாடணும். வீட்டுக்குள்ள இருக்கிறத கேளு, அங்க போய் கண்ணீர் வெடி, அங்கதானே வீட்டுல வச்சிருக்கிறா. கிதியோன மாதிரி போ, உன் வீட்டுக்குள்ள இருக்கலாம், மொத்தமா கைவை எடுத்து மொத்தமா கொளுத்தி எரிச்சுட்டு. பையன் என்ன பண்ணிட்டான், சொன்ன உடனே போயிட்டான். வீட்டு போய்கிட்டு பகல்ல எரிச்சா ஊருக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, அப்ப சண்டைக்கு வருவான். அதனால நைட்டு டக்குன்னு எந்திரிச்சு 10 பேரை கூட்டு போய் வீட்டில் இருக்கிற விக்கிரத்தனை எடுத்து போட்டு உடைச்சி எடுத்து தீய கொளுத்தி விட்டான். காலையில ஊருக்காரங்க வந்திருக்கிறாங்க, காமட திறந்து பார்த்தா கடவுளை காணும், கடவுள் பொசுங்கி கிடக்கிறாரு. இது ஒரு கடவுளா? கடவுள் பொசுங்கி கிடக்குது. அவனுக்கு சவுண்டு, அவன் ஒளிஞ்சு கிடக்குறான், வீட்டு விட்டு வெளியே வரல. அவனுக்கு தெரியும், இன்னைக்கு ஒண்ணுல அப்பம் கொல்லுவான், இல்லைன்னா பொண்டாட்டி கொல்லுவா, இல்லைன்னா ஆத்தா கொல்லுவா, இல்லை கண்டிப்பா ஊருக்காரன் கொல்லுவான். ஒண்ணு இல்லைங்க, அது நீ அதை கை வச்சு பாரு, போட்டுருவான், குடும்பக்காரனை போட்டுருவான், புருஷனை ஆத்தாலை போட்டுருவான். 7 நாளைக்கு சோறு நீங்க மாட்டான். உடைக்கிறது உடல, தேவையில்லாத பாத்திரத்தை தூக்கி வெளியே போடுற நீ. கிதியோனை வெளியே கூப்பிடு, வெளியே கூப்பிடு, வெளியே கூப்பிடு. எங்க கடவுள் எல்லாம் அப்படியே மண்ணாயிட்டாரு, எரிஞ்சு நாசம் ஆயிட்டாரு, அவனை கூப்பிடு, நீங்க படிக்கணும், ஏன்னா 6வது 7வது படிக்கணும். கூப்பிடு கூப்பிடுன்னா அவங்க அப்பா வெளியே வர்றாரு, கிதியோட அப்பா வெளியாரு. என்ன பாவம் பாவம் பையன் பண்ணிட்டு இருக்கான், பெரிய பாவத்தை பண்ணிட்டாயா, இந்த கல்லு மண்ணு பாகல் எல்லாத்தையும் உடைச்சே போட்டான். அதுக்கு அவன் சொல்றான், அதுக்கு அடி என் பையனை சாக கொடுக்க முடியுமா? அவர் சொல்றாரு, பாகல் தெய்வமானால் அது அக்கினிலிருந்து வந்து மறுபடி சரியாகி அது வளர்க்கட. நீ எதுக்கு வந்திருக்கிற? தேவத்துக்கே முடியல, அப்புறம் நீ என்ன வந்திருக்கிற? தேவமே தன்னை காப்பாற்ற முடியாம இருக்குது, நீ ஏன் குடையிற? அது தேவமானால் அது எந்திரிச்சு வந்து அம்மா கூட வளர்க்கடட்டும். அவங்க அப்பா சொல்றாரு, நீங்கள் ஆராதிக்கிற தேவமானால் உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை வந்து அது வந்து நிக்கட்டும், அது எழுப்பட்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனால தீனை போட்டு பாரு,
அது எரிஞ்ச பின்னாடி எந்திரிச்சு வந்து பேசினா அது தெய்வம். எனக்கு வசனம் இதுதான் உண்மை தெரியுது. என் பிரேயர் கேட்கணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய உண்மையா இருக்குது. கர்த்தர் சொல்றார் என்ன என்று வேண்டாம் வேண்டாம். அது அந்த பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் வாழ்க்கை தான் அவங்க ஜெயத்தை தருது. போயிடுறாரு. வேதம் அடுத்த நாள் சொல்லுது எந்திரிச்சிட்டான். அவங்க அப்பா சொல்லிட்டார். கிதியோனுக்கு இன்னொரு பேரு பெருபாகல். பாகால்னா தெய்வம், அவன் பேர் பெருபாகால். அப்படின்னா அவன் விக்கிரத்தோடு கூட போராடினவன் அர்த்தம். விக்கிரத்தோடு கூட போராடினவன் பேரு பெருபாகல். உங்களுக்கு ஒரு பவரான பேர் கிடைக்கும். விக்கிரத்தோட போராடி அதை ஜெயித்தவன் அர்த்தம். அப்படி ஒரு பவரான ஒரு வாழ்க்கை. எவனுக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டான். இப்படி ஒரு கனமான ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். காசு தந்தாலும் போக மாட்டேன், பெண்ணு தந்தாலும் போக மாட்டேன். விக்ரத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. விக்ரத்தை பத்தி யாராவது பேசினா அவனை வீட்டுக்கு போயிடுவேன். போ நீ அந்த நாசம் மாட்டேன், உன்னோட ஒரு அக்னி கடல்லாம் வந்து கிடக்க முடியாது, போ. அப்படின்ற ஒரு பவரான ஒரு வாழ்க்கை. மறுநாள் பிரச்சனை வந்துடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். மறுநாள் பிரச்சனை வந்துச்சு. மீதியானியரும் கிழக்கத்திய புத்திரரும் ஏகமா வெட்டுக்குழிய போல வந்து கூடிட்டான் இஸ்ரவேல. டக்குன்னு தேவனுடைய ஆவியானவர் மேல வந்து இறங்கினார். நல்லா கேட்டுடுங்க. 2 செயல்பாடு இல்லாம உங்களுக்கு ஜெபம் வேலை செய்யாது. நீ நம்பவே செய்யாத. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்தாலும் அவன் 4 தீர்க்கதரிசனம் சொல்லி 4 பேரை கிளப்பி விட்டான்னு நம்பு. மற்றபடி அவன் சொல்றது நம்பாத. அவன் பைபிளை அப்படியே படிச்சு வந்து ஒப்பிக்கிறான். செயல்ல காட்டினாதான் அவனுக்கு அதுல வழி தெரிஞ்சவன் அர்த்தம். அவனுக்கு செயல் தெரியணும். பிரசங்கிக்கிறது எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அவனோட செயல்பாடு இல்லைன்னா நம்பவே கூடாது. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு சொன்னாம்னா நீ நடத்தி காட்டணும். அப்படின்னா அவன் நடத்தி காட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அதை நம்ம போதிப்பான். இல்லைன்னா வெறும் வார்த்தை மட்டும்தான் வெளியே வரும். 2 காரியம் உங்க ஜெபம் கேட்கப்படணும்னு இருக்கணும். 1, விக்கிரம் உங்களுடைய ஹார்ட்டை விட்டு, உங்க வீட்டை விட்டு, உங்க உதட்டை விட்டு, உங்க வாயை விட்டு, உங்க சரீரத்துல பொறிச்சிருக்கிற அந்த நாமங்கள் உங்கள்கிட்ட போகணும். 2வது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரணும். இந்த 2ம் நடக்கலைன்னு கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க, பலன் எதிர்பார்க்காத. ஏன்னா 1 விக்கிரத்துடைய ஆவி உள்ள இருக்கும், இல்லைன்னா தேவனுடைய ஆவி உள்ள இருக்கும். உன்னை விக்கிரத்துடைய ஆவி முற்றிலும் கட் பண்ணி போனா கண்டிப்பா பரிசுத்த ஆவி தானா வந்து. இருள் போச்சுன்னா வெளிச்சம் தானா வரும். வெளிச்சம் போச்சுன்னா இருள் தானா வரும். நீ பரிசுத்த ஆவிக்காடி கேட்கவே செய்யாத. இந்த சிஸ்டம் தானா வர்ற சிஸ்டம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். பிசாசு உங்களை விட்டுட்டு அது போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சிட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறானோ அங்க தானா என்ட்ராயிரு. அவன் கேட்கறானா எனக்கு பிசாசேவா பிசாசேவான்னு கேட்கறானா? இல்ல, அது போயிட்டு தானா வந்துடும். சேம் ஹோலி ஸ்பிரிட் அது உங்களை விட்டு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு எவன் பரிசுத்தமா இருக்கிறானோ, எவன் தேவனுக்கு உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு தானாக வந்திருக்கும். இந்த 2 விஷயம் கண்டிப்பா நடக்கணும். ஃபர்ஸ்ட் விக்ரம் ஹார்ட்டை விட்டு போகணும். 2வது இருதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவி உள்ள வரணும். ஆமென். வந்துருச்சு. வந்தோடனே யுத்தம் நடக்குது. இல்லைங்களா? இப்போ ஜெபம் பண்றான். கிதியோன் அதுக்கு முன்னாடி தேவத்திட்ட ஜெபம் பண்றான். ஒரு அற்புத விதமான ஒரு காரியம் நடக்குது ஜெபத்துல. கடவுள் சொல்றாரு, அவனும் வெட்டுக்குழியை போல வந்திருக்கிறான், நீங்களும் வெட்டுக்குழியை போல இருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது நான் ஏதாவது உங்களுக்கு அற்புதம் செய்தா நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டீங்க, உங்கள் திரளான ஜனங்கள்னால நீங்க வெற்றி பெற்றுன்னு சொல்லுவீங்க. அதனால இந்த கூட்டத்துல விட்டுட்டு ஒரு 300 பேரை தேர்ந்தெடுன்னு சொல்லி 300 பேரை தேர்ந்தெடுத்தான். 100 பேர்கிட்ட பிரிச்சு வச்சுட்டான். இல்லையா? இது 7வது இடத்துக்கு வரும். போகும்போது கடவுள் சொல்றாரு, நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டும் யுத்தம் நடக்கிற அந்த சத்துருக்குடைய இடத்துல போங்க. அவங்க பாலம் இறங்கி இருக்கிறாங்க, சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா ஜாமக்காரன் இருக்கிறான், ராத்திரி ஜாமம் பார்த்துட்டே இருக்கிறான். இல்லை ஜாமக்காரன் இருக்கிறான், யார் சத்துருக்கள் வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கிறான். இவன் 2 பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டொக்குன்னு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வரும்போது ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். ஒரு அப்பம் அதை கெட்டி உருண்டு ஓடி வந்து இந்த சத்துருக்களுடைய பாளையத்துல மோதி பாளையம் அப்படியே உடஞ்சி இல்லாம ஆயிடுது. வீட்டில் உடஞ்சி வீடு இல்லாம ஆயிடுது. இது ஒரு சொப்பனம் பார்க்குறான். இதை பார்த்தவன் அப்படியே பக்கத்துல சொல்றான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஒரு அப்பத்தை கெட்டி அது உருண்டு ஓடி வந்து நம்ம மக்கள் இருக்கிற இடத்துல வந்து உளுந்து மக்கள் எல்லாம் இடிஞ்சு போயிட்டுறாங்க, நாசமா போயிடுறாங்க அப்படின்றாங்க.
உடனே இதை கிதியோன்னு கேட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்றான், நான் தெய்வம் நமக்கு வெற்றியை தந்தாரு, நாம எந்திப்போம், இந்த 300 பேரும் போய் மீதியானவர்களையும் கிழக்கு தீபத்திலையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் வெறும் 300 பேர் போய் பல லட்சம் இருந்த கூட்டத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஜெபம் வேலை செய்யற சிஸ்டத்தை பாருங்களேன். நான் கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் நாங்கள் ப்ரே எப்படி பண்ணணும்னு கேட்டுருங்க. ஹல்லேலூயா ப்ரேயர் கிடையாது, உம்முடைய ஜனம் நான். ஆமென். இப்படிதான் ப்ரேயரை பண்றாங்க. பரிசுத்தவனுடைய ப்ரேயர் எப்படி இருக்கும்? உம்முடைய ஜனம் நாங்கள், உம்முடைய பேரை நிலநாட்டுற ஜனங்கள் நாங்கள், உமக்காக வாடுற ஜனங்கள் நாங்கள். அதனால இந்த சத்துருக்குள்ள இடத்துல அந்நியர் இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்காத. இப்படிதான் ப்ரேயர் பண்ணணும். அடிச்சிடக்கூடாது. நீ யாருங்கிறத கர்த்தர் சொல்லணும். அட்ரஸ் வேணும் முதல்ல ப்ரேயர்ல. ப்ரேயர் ஆண்டவரே தாருங்க ஆண்டவரே. நீ யாரு? யாருக்கு நான் தரணும்? நீ பிச்சைக்காரனா? நீ மனுஷனா? நீ யாருக்கு பிறந்திருக்க? எந்த ஊருக்கார? அட்ரஸ் என்ன? அட்ரஸ் இல்லாத ஜெபம் போகாது. பரிசுத்தனுடைய பவர்ஃபுல் ஜெபம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளை, உமக்காக நிக்கிறேன் நானு, உமக்காக வாழ்றேன். இது அட்ரஸ். அட்ரஸ் இல்லாம ஜெபம். நான் யாரு? நீங்க எங்க போலாம் அட்ரஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்பான், வேற எதுவுமே கேட்க மாட்டான். குடி ஆதார கார்டு தான் கேட்பான் ஃபர்ஸ்ட். ஏர்போர்ட் போடுற பாஸ்போர்ட் கேட்பான். எல்லாமே அட்ரஸ் தான் இருக்கும். ஆதார்ல அட்ரஸ் தான் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் அட்ரஸ் தான் இருக்கும், பேங்க் பாஸ்போர்ட்ல அட்ரஸ் தான் இருக்கும். அட்ரஸ் தான் கேட்பான். நீ யாரு? எந்த நாட்டுக்காரர்? யாரு? இதத்தான் ப்ரேயர் கொடுக்கணும். ப்ரேயர்னாலே முதல்ல அட்ரஸ் சொல்றது. நான் யாரு? ஆண்டவர் நான் உம்முடைய பிள்ளை. அது யாரு? புறஜாதி. நீ புறஜாதியாவும் இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடாது. ரெண்டுல ஒண்ணாரு. நான் கர்த்தர்ட்ட அட்ரஸ் சொல்றேன், நான் உம்முடைய பிள்ளை, சாவர வரைக்கும் உமக்காக வாழ்ந்து சாகக்கூடியவன். இதான் என்ன அட்ரஸ். என் அட்ரஸ் முன்னாடி வச்சிருவேன். நான் உமக்காக மட்டும் வாழ்ந்து சாகக்கூடியவன் அட்ரஸ் வைக்கிறேன். வச்ச பின்னாடி காரியம் நடக்குது. கர்த்தர் அவன் தூங்கும்போது கிதியோட சொல்றாரு, நான் சொல்லுவேன், தெய்வத்திட்ட கரெக்டா அட்ரஸ் கொடுக்குறவனுக்கு தேவன் வழி கொடுக்குறாரு. இப்போ நீ எந்திரிச்சு போய் அந்த பாளையத்துக்கு போனாங்க போறான். அவனுடைய தூக்கத்துல இஸ்ரவேலர்களை குறித்து அவனுக்கு ஒரு சொப்பனம். சொப்பனத்தை பார்த்து சொல்றான், இது வேற யாரும் கிடையாது. சொப்பனத்தை வியாக்கியானம் சொல்றான், இஸ்ரவேலுடைய ஆர்மி, கிதியோனுடைய வல்லமை நம்மளை தோக்கடிக்குது, அதனால எந்திரிச்சு ஓடி மாற விட்டுட்டு செத்தான். பிரேயர் நான் என்ன தெரியுமாங்க, நான் எதிர்பாராத வல்லமையை கர்த்தருக்கு கொடுக்கறதும், கர்த்தர் நான் எதிர்பாராத விஷயங்களை எனக்கு செய்வதுக்கு பேர் தான் பிரேயர். இதான் பிரேயர். இது நீங்க அட்ரஸ் இல்லாம நீங்க ஒன்றும் போகாது. அட்ரஸ் கரெக்டா இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை. அட்ரஸ் கரெக்டா இருந்தா ஏதாவது ஒரு பதிவு வரும். உடனே சொல்லும், என்கிட்ட இல்லைன்னு வரும், இல்லைன்னு இருக்குன்னு வரும், இல்லைன்னு போறன்னு வரும். கண்டிப்பா அட்ரஸ் கரெக்டா இருந்தா பதிலிச்சோம். அட்ரஸ் கரெக்டா இல்லாம இருந்தா நீ என்னதான் செஞ்சாலும் பதில் வராது. அட்ரஸ் லெட்டர்ல மேல கண்டிப்பா மேல அட்ரஸ் கவர்ல அட்ரஸ் இருக்கு. நீ உள்ள என்னதான் செஞ்சுக்கலாம், ஆனா அட்ரஸ் கரெக்டா இருக்கும். இது அட்ரஸ். நான் உம்முடைய பிள்ளை. மோசே செபிக்கிற நேரம் இப்பதான் செபிக்கிறான், இவர்கள் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய மனுஷன், எங்களை கைவிட்டுறாது, உங்களோட நாம கெட்டு போயிடும். இப்படித்தான் பேசுவான். என் அட்ரஸ் கரெக்டா இருக்கும். நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த காலத்துல மாற மாட்டேன். இப்படிதான் நான் வாழ போறேன். 300 பேரும் எந்த கட்டை எடுக்கல, கம்பை எடுக்கல, அவன் மாற கொத்திக்கிட்டான். நீங்க தேடி திரியறத இந்த ஒரு கற்பனை எல்லாத்தையும் கொண்டு வந்துருது. ஃபெய்த்னா இதுதான். ரகசியமா காரியத்தை செஞ்சு நின்றும். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஜீசஸ் பிரே, திஸ் இஸ் ஜீசஸ் பிரே. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் என்னை கண்டான். சேம் பிளட். அவர் எப்படியோ அப்படிதான் நான். அப்படிதான் தான் பிரேயர். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். என்னையும் பிதாவும் யாரும் பிரிக்க முடியாது, விக்ரம் பிரிக்க முடியாது. எந்த குடும்பமும், எந்த மதமும், எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது. நான் ஒன்றா இருக்கிறோம்.